कि घरेलू कंपनियों को वैश्विक स्तर पर प्रतिस्पर्धा बनाने के लिए, नए निवेश को आकर्षित करने के लिए और रोजगार के लिए अवसरों को उत्पन्न करने के लिए कुछ विशेष कंपनियों को टैक्स में छूट दी गई। इन टैक्स छूटों में देश की आर्थिक गतिविधियां और बढ़ी हैं। उदाहरण के तौर पर अगर देखें तो विनिर्माण क्षेत्र में कंपनियों की संख्या के निर्धारण पर 2022-23 में जहां 2,838 से बढ़कर निर्धारण वर्ष 2024-25 में 3,644 हो गई है। साथ में स्टार्टअप की संख्या में भी लगातार बढ़ोतरी हो रही है और टैक्स पेयर की संख्या भी लगातार बढ़ रही है और टैक्स कलेक्शन भी लगातार बढ़ रहा है। इन्हीं सब का परिणाम है कि 2014-15 में हमारी अर्थव्यवस्था 10वें स्थान पर थी, अब वो विश्व की 5वीं सबसे बड़ी अर्थव्यवस्था बनकर के उभरी है। ऑनरेबल मेंबर श्री एन.के. प्रेमचंदन जी, एन.के. प्रेमचंदन जी, आप मुझसे कहते हो मुझे महत्वपूर्ण सवाल पूछना है, सीट पे नहीं बैठते हो, ये तरीका ठीक नहीं है आपका। प्लीज श्री कीर्ति आजाद जी। நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் இந்த கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிற கடந்த 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2 தினங்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று மீண்டும் கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் கடுமையான அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய 30 முறை அமர்வுக்கு பிறகாக இன்றைய தேதியில் ஜெகதாம்பிக பால் தலைமையிலான குழுவினர் குறிப்பாக இந்த மக்களவையில் இன்று தாக்கல் செய்ய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே போல மகா கும்பமேளாவில் உயிரிழப்பு தொடர்பாக பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்க வேண்டும். இந்த வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதா, கும்பமேளா உயிரிழப்பு உள்ளிட்ட பிரச்சனை குறித்து எதிர்க்கட்சிகள் முழக்கத்தை எழுப்பி வருகிறார்கள். சபாநாயகருடைய இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சிகள் முழக்கத்தை வரக்கூடிய சூழ்நிலையில் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்க கூடாது என்று சபாநாயகர் கூறி வருகிறார். இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம்.